இந்த கவிதைகளை படிக்கும்பொழுது யாருக்கு பரிசு கொடுப்பதென்றதே புரியவில்லை. ஒவ்வொரு கவிதையும் ஒரு தனி சிறப்போடு இருந்தது. இதில் முதல் பரிசு வென்ற திரு ஆனந்த் அவர்கள் மேடைக்கு வரவும், அவருடைய கவிதைகளும் இப்போது வாசிக்கப் போகிறார். நீங்களும் கேட்டு மகிழலாம். அவருக்கு நல்ல ஒரு கைத்தறலை கொடுத்து உற்சாகப்படுத்துவோமாக. நம்ம விளக்கு ஒளியில் ஆடியன்ஸை பார்க்க முடியும். நன்றி. வணக்கம். நான் படிக்கப் போகும் கவிதையின் தலைப்பு மனச்சிறகு. மண்ணுக்கு வரம்புண்டு வானுக்குண்டா, வாரிதிக்கு கரையுண்டு உன் எழுச்சிக்குண்டா, தன் மதிக்கு தேய் உண்டு உன் உணர்ச்சிக்குண்டா, தழலுக்கும் தனி உண்டு உன் விழிப்புக்கு உண்டா, விண்ணிடிந்து தரை மீது விழுந்த போதும் மிரளாத உரமிருந்தால் மெலிவும் உண்டா, எண்ணமெல்லாம் தமிழ் இருந்தால் தாழ்வும் உண்டா, எரி கதிர் போல் சிறகை விரித்தெழுவாய் நெஞ்சே, தொட்டிட்ட திசையெல்லாம் சுடர் பொழிந்து சூழ்ந்துள்ள கருமேக திரள் பிளந்து மட்டற்ற களிப்போடு பறந்து பாடி வாழ்கின்ற வான்பாடி பறவை போலே கட்டற்று கடமையினும் சுமையும் மற்று காலத்தின் கணக்கற்று கவலை விட்டு சுட்டிட்ட துயரையெல்லாம் தோற்கடித்து சோர்வற்று உன் சிறகை விரித்து எழுவாய் நெஞ்சே, பூங்குருவி காக்கையெல்லாம் உன்றன் ஜாதி, பொங்கு கடல் மலைகளெல்லாம் உறவே என்று ஓங்குகின்ற அன்புணர்வால் ஊன்றி நின்று ஊர்க்கு உதவி வாழ்ந்திட்டால் உலகம் மாறும். இங்கு இந்த உண்மைதனை உனக்குள் ஆழ்த்தி எதிர் நின்ற தீமையெல்லாம் நிலத்தில் வீழ்த்தி வீங்கு பெரும் திரளாலே விண்ணில் பாய்ந்து வீருடனே சிறகை விரித்து எழுவாய் நெஞ்சே, எழும்போது நிகரில்லா ஆற்றல் காட்டி இருள் காயும் கதிரொளி போல் தோற்றம் காட்டி விழுந்தாலும் தளராத உரத்தை காட்டி மிகுந்திட்ட துணிவை உன்னுள் ஏற்றி வாழ்வில் சுழன்று வரும் துயர் வழியை கிழித்து சென்று தோல் வழியால் தடை அனைத்தும் எதிர்த்து வென்று பழம் பார்வை துறந்து உணர்வில் புதுமை ஏற்றி பறந்திடவே சிறகை விரித்து எழுவாய் நெஞ்சே, நான் என்றும் நீ என்றும் பிரித்து பார்க்கும் நலிவு மிகு தனிமை எனும் கூண்டை விட்டு ஊனமிலா விடுதலையில் உயர்ந்து நின்று உன்னுலகை பெரிதாக்கி உறவை பேணி ஞானத்தை விரிவாக்கி எதற்கும் என்றும் நகராத மலை போல நிமிர்ந்து நின்று கானத்தில் நனி சிறந்த கவிதை பாடி களிப்புடனே சிறகை விரித்து எழுவாய் நெஞ்சே. நன்றி, வணக்கம். தமிழ் மக்கள் மன்றத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். தமிழ் மக்கள் மன்றத்துடைய பணியை போற்றி ஒரு வெண்பா எழுதியிருக்கேன், சின்ன வெண்பா, அது படிக்கிறேன். முழங்கும் ஒரு வான் முரசாய் முத்தமிழ் பண்பாட்டின் பழம்புகழை பாரில் பரப்பி விழைந்து அன்பு தந்து இன்பம் சேர்க்கும் தமிழ் மக்கள் மன்றத்தார் தம் தொண்டால் வாழும் தமிழ். வணக்கம். இதை கொடுத்திருந்தீங்க, இன்னொரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. நன்றி ஆனந்த். நன்றி ஆனந்த். லெனின் நின்று இங்க இருக்கீங்களா? ரொம்ப ஜாலியான ஆளு. எப்படி கடும் போட்டி இருந்துச்சா தலைவரே? கடும் போட்டி இருந்துச்சா? கொண்டு வந்தவங்கள இறக்கணும் ஆளு இல்லை, ரைட்? ஸோ 4 வருஷமா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணார் இல்லையா, அவருக்கு கடுமையான போட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஆனந்த்ன்றதை இப்போ ஃபஸ்ட் டைம் அவர் பேர் கேள்விப்படுறேன். லெனினுடைய கவிதைகள்லாம் முதல்ல நிறைய படிச்சிருக்கேன் நான். உங்களுடைய கவிதைகள் ரொம்ப சிறப்பு. அது இந்த கவிதையினுடைய தலைப்பில் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது என்னென்னா, ஒரு மரபு கவிதை மட்டும் இல்லாமல் படிக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியது. நெஞ்சே நெஞ்சே நெஞ்சேன்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நீ இதை பண்ணு அதை பண்ணு சொல்லும்போது நம்மளை அறியாமலே
ஒரு இன்ஸ்பிரேஷன், அதாவது ஒரு உற்சாகப்படுத்துது வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கு. ஸோ அதில் பொருளும் கவிதை நடையும் மரபும் எல்லோரையும் கவர்ந்ததால் முதல் பரிசு வென்றிருக்கிறார் ஆனந்த். அவரை எல்லோரும் கைத்தட்டி பாராட்டுவோமாக. வணக்கம். தேங்க்யூ. நன்றி. அதற்காக மற்றொரு கவிதை நல்லா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அதுவும் நல்லா தான் இருந்தது. இளங்கோ சார், கவிதை போட்டியை வந்து நடுவராக இருந்து தேர்வு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. டிஎம்எம் சார்பாக ஒரு சின்ன அப்ரிஷியேஷன். நன்றி. 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 நன்றி கண்ணன். நன்றி. நன்றி. நன்றி இளங்கோ அவர்களே. மோகன் இங்க இருக்கீங்களா இல்ல கிளம்பிட்டீங்களா? மோகன் வாங்க வாங்க வாங்க. இத்தனை நேரம் இங்கதான் இருந்தீங்களா? வாங்க வாங்க. ஆமா. நம்ம லெனின் வந்து உங்க கையால தான் பரிசு வாங்கணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்னாரு. அப்பெல்லாம் எங்க போனீங்க? ஆட நான் இளங்கோ மோகன் எவ்வளவு தாட்டி கூப்பிட்டேன் நான். சிறப்பு பரிசை கொடுத்துடலாம். மிக்க நன்றி. ஆமா, ஒரே நிமிஷம். வணக்கம். டிஎம்எம் குழுவினருக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு மிகப்பெரிய நன்றி. ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொண்டு போய் விட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து கவிதைகள் உள்ளே வரும்பொழுது டீகோட் பண்ணி வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க. அது யார் எழுதுனாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அதான் நாங்களும் விரும்பினோம். அதை பார்த்து அவங்க எழுதிக்கிற பொருள், அப்புறம் அவங்க சொல்லாடல், ஆழம், இதையெல்லாம் வச்சு தான் நாங்கள் ஜட்ஜ் பண்ணோம். ரொம்ப க்ளோஸாக நான் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போதே சொன்னேன், லெனினுடைய கவிதையும் ஆனந்தோட கவிதையும் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் பிளேஸ் தான். பேர் தெரியாது. ஸோ ரெண்டுமே ஃபஸ்ட் பிளேஸ் தான். பட் அந்த சொல்லாடல், அந்த ஆழம், அதுக்கு உணர்வை தூண்டுதல், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆனந்தோடையது வெரி மில்லி மைக்ரோவில் வந்து ஹி ஸ்கோரிங் ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி அடுத்தது இந்த கவிதை ஜட்ஜ் பண்ணும்போது நாங்கள் யாரும் கலந்து ஆலோசிக்கலை, தனித்தனியாக எங்களுக்கு வந்தது. ஒவ்வொருத்தரும் படிச்சுட்டு அவங்களுடைய முடிவை சொல்லும்போது தென் கன்சால்டேட் பண்ணி இவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து கோயின்சிடென்ஸாக எல்லாரும் தேர்ந்தெடுத்தது முதல் கவிதை, ரெண்டாவது கவிதை அப்படி வந்துருச்சு. லெனின் எப்படியும் அடுத்த வருஷம் இன்னும் காம்படிஷன் இருக்குங்க, கலந்துக்குங்க. தேங்க்யூ. சிறப்பாக பண்ணுற முயற்சி பண்ணுங்க எல்லாரும். தேங்க்யூ மோகன், ரொம்ப நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ இளங்கோ சார், ரொம்ப நன்றி.